ஹலோ வியஸ், இதுங்க விவேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சிறை, தமிழ் திரைப்படம். இந்த படத்தை பற்றி நிறைய நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதில் சொல்கிறேன். நான் இது முதல்ல என்னென்னா, நல்ல ஒரு கதை அம்சம் கொண்ட படம். தமிழ் சினிமாவில் நீண்ட நாள் கழித்து வந்திருக்கக்கூடிய ஒரு எளிய வகையான கதை, ரொம்பவும் பிரமாதமான ஒரு கதை. கதையில் மட்டும்தான் பிரம்மாண்டம், மற்றபடி வேறு எதுலேயும் பிரம்மாண்டன்றது கிடையாது. ஏன்னா கதை பிரம்மாண்டமாக இருந்தால் மட்டுமே மற்ற பிரம்மாண்டங்கள்லாம் செல்லும். கதை பிரம்மாண்டமாக இல்லாவிட்டால் மற்ற பிரம்மாண்டங்கள் எல்லாமே வீணாகத்தான் போகும். இது நம் தமிழ் சினிமாவில் கண்ட ஒரு விஷயம். ஒரு கதை அழகாக அமைஞ்சிருச்சுன்னா நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கக்கூடிய விதம் ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும். மக்கள் விரும்பக்கூடியது என்னென்னா, ரொம்பவும் எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் படம் இதை தான் சொல்ல வருது, இதை பற்றி தான் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த தலைப்புக்குள்ளே அவங்க அந்த கதையை சொல்லியிருக்காங்க, கதையை விட்டு வெளியில் போகலை, கதையும் காட்சிகளையும் இணைச்சே கொண்டுட்டு போயிருக்காங்க. 2.5 மணி நேரம் படத்தை ரொம்பவும் அருமையாக கொண்டுட்டு போயிருக்காங்க. பார்க்கும்படியாக இருக்குது, ரசிக்கும்படியாக இருக்குது, சிரிக்கும்படியாக இருக்குது, உணர்ச்சி மிக்க காட்சிகள் அழும்படியாமல் இருக்குன்னு இருக்குது. இதுதான் உண்மையான கதை. இது ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் ரொம்ப நாள் கழிச்சு வந்தது. அந்த படத்தையும் கழித்து இந்த படம் நல்லா வந்திருக்கு. மசாலா வேணும்னா, மசாலா வேணான்னு யாருமே சொல்ல. மசாலான்ற ஃபார்முலா இன்றைக்கி நேற்று இல்லை, எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்தே தான் வந்துகிட்ருக்கு. இருந்தாலும் மசாலாவை மட்டுமே நம்பி படங்களும் எடுக்கக்கூடாது. நீங்கள் நகைச்சுவை சம்மந்தப்பட்ட படம் எடுத்தாலும் சரி, இல்லை உணர்வு மிக்க படம் எடுத்தாலும் சரி, கதை தான் முக்கியம். கதை இல்லாவிட்டால் அங்கே நகைச்சுவையும் வீணாக போயிடும், உணர்ச்சியும் வீணாக போயிடும். எப்போ கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயக்குனர் சொல்லுக்கு மரியாதை கொடுத்து நம்ம நடிக்க ஆரம்பிக்கிறோம், அப்போ தான் அது திரையுலகில் பிரமாதமாக வரும். இதுதான் பழைய நடிகர்கள், பெரிய பெரிய நடிகர்கள்லாம் கடைப்பிடிச்சிட்டு வந்த விதம். இப்படிக்கு உங்கள் விவேக்.